ஆரோக்கிய கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு மாப்பிள சம்பா அரிசி இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டில் கிளாஸில் சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளாஸில் நான் 2 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அந்த 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துட்டு நல்லா அலசி சுத்தம் செஞ்சுட்டு 2-3 தடவை தண்ணீரை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தாராளமாக தண்ணீர் ஊற்றி 1 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஊறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 1 மணி நேரம் நம்ம அரிசி வந்து ஊறிடுச்சு. இப்போது இந்த தண்ணீரெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு வெள்ளை துணி, காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு டவல் மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம வடிகட்டின இந்த அரிசியை இந்த மாதிரி போட்டு நல்லா பரவலாக ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபேன் கடியில் வந்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் வந்து வறட்சியாக வந்து காய விட்டுற வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதனுடைய பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையால் எடுத்து கீழே அந்த அரிசியை போடும்போது அரிசி வந்து கீழே விழணும். அதே